வாழ்க்கை எளிதாகிவிடும். யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ, யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ, இவர்களுக்கு வாழ்க்கை இன்னும் எளிதாகிவிடும். முன்பாக உங்களை வெறுப்பவர்களெல்லாம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களை எதிர்க்கிற மனிதர்களெல்லாம் வைத்துக் கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் உங்களை பிடிக்கிற நீங்க நினைக்கிறீங்களோ அவர்களெல்லாம் இதோ இந்த ஜெபத்தில் வைத்துக் கொண்டு இந்த இறைவார்த்தை கேளுங்க. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை எடுத்தவங்க என்னோடு சேர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது, அப்படின்னா நம்ம பிரேயருக்கு ஆண்டவர்கிட்ட வருகிற பொழுது, நம்ம பூசைக்கு ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது, நம்ம தனி ஜெபத்துல ஆராதனையில இருக்கிற பொழுது அந்த பேசுறாரு பாருங்க, உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நினைவு கொண்டால் காணிக்கையை பலிபீடத்தில் வைத்துக் கொண்டு முதலில் நல்லுறவு செய்யுங்கள். 2 வகையா மனுஷனை எதிர்ப்பாங்க. ஒன்று, நம்ம எதிர்க்கிறார்கள் என்றால் நம்ம ஏதாவது அவங்களை செய்திருப்போம், நம்மளை அறியாமலே கூட சில இடங்களை அவங்களை அவமானப்படுத்தியிருப்போம், நம்முடைய வார்த்தைகளால் செயல்பாடுகளால் காயமடைந்திருப்பார்கள். எனவே அவர்கள் எதிராளியாக மாறுகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். எனவே நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களது நல்லுறவு ஏற்படுத்தாமல் நீ ஜெபிப்பதற்கு தகுதியற்றவர். அவருடைய நல்லுறவு ஏற்படுத்தாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதற்கு தகுதியற்றவர். அவருடைய நல்லுறவு ஏற்படுத்தாமல் திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதியற்றவர். நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது. வழி செலுத்த வருகிற பொழுது யாரேனும் சண்டை என நினைவு கூர்ந்தால் உடனே போய் நல்லுறவு மேற்கொள். ஒன்று, நாம செய்திருப்போம், அதனால கோபம் இருக்கிறவங்க. 2வது வகையானவர்கள், நம்ம எதுவே செய்திருக்க மாட்டோம், அவர்களாகவே கோபம் கொண்டிருப்பார்கள். என்ன செய்யறது என்றால் அவர்களிடம் சென்று ஒரு கலந்துரையாடல் வைப்போம். என்ன பிரச்சனை, அவர்கிட்ட பேச ஆரம்பிப்போம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது இன்னும் அதிகமாக உங்களை புரிந்து கொள்வதற்கு அது வழியாக இருக்கும், அது ஒரு ஆசீர்வாத பாதையாக இருக்கும். எனவே ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும் என்றால் நல்லுறவோடு நம்ம இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே யாரெல்லாம் நம்ம பிடிக்காதவங்க பாருங்க, இன்னைக்கு முடிந்த அளவுக்கு இன்றே அவர்கள் நல்லுறவை ஏற்படுத்துங்க. மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கேளுங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி பாருங்க, அப்புறம் திருப்பலியில பங்கெடுத்து பாருங்க, அப்புறம் அன்னை மரியாளோடு ஜெபமாலையில ஆண்டவரிடம் செபித்து பாருங்கள். வல்லமையான இறை கிருபை நமதாய் மாறும். நமக்கு எதிராக இருப்பவர்களிடம் நல்லுறவு ஏற்படுத்த இன்றே முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சற்று கடினம் தான். அவன் முகத்தை அப்படி பார்க்கிறது, அவ அந்த மாதிரி பேசிட்டாலே என்றெல்லாம் மனதில் தோன்றும். ஆனால் நான் ஆண்டவருக்காக அவரை மன்னிக்கிறேன், நானே முதற்படியாய் சென்று அவரிடம் பேசுகிறேன் என்று செய்து பாருங்கள். அவர் கிருபை நமதாய் மாறும், அவர் ஆசீர்வாதம் நமதாய் மாறும். அவர் வல்லமையில இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். செபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நல்லவரை நன்றி. இறைவா எங்களை தொடுவீராக. நன்றி இறைவா. மன்னிப்பு கேட்கிற மன்னிக்கிற மனதை தாங்க ஆண்டவரே. செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பெயரிலே மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். வல்லமையான இறைவன் உங்களை வழி நடத்துவார். இந்த நாள் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. வாழ்க்கை இனிமையானது. 2 பேருக்கு யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ, யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ, வாழ்க்கை இனிமையானது. நமது வாழ்க்கையும் இனிதாய் மாறுகிறது. God bless you. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.